ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யாஸ் காரைக்குடி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 டென்ஸ் ஃபார்முலா வந்து உங்களால் வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவாக எப்படி வந்து சென்டென்ஸாக மாற்றுறதையும், இம்பேரட்டிவ் சென்டென்ஸை ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறதையும், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ரேட்டிவ் சென்டென்ஸை வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறதுக்கும், மாடல் வெப்ஸை வந்து எப்படி நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ, ஆல் டைப் ஆஃப் பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷில் வர்ற கிராமர் கான்செப்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவைஸ் பேசிவைஸ் வரும். அதுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸோட பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட், பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் வர்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ஆகவும், ஆப்ஜெக்டாக ஆக்டிவ் வாய்ஸில் வர்றது பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் இடத்துல வருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேர் இஸ் அ சப்ஜெக்ட் தென் அ ஆப்ஜெக்ட். ராணி பிளேஸ் டென்னிஸ் அப்படின்னா ராணிங்கிறது இங்கே சப்ஜெக்ட், பிளேஸுங்கிறது வெர்பு, டென்னிஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தென் வந்து ஆப்ஜெக்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து பேசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தென் சப்ஜெக்ட். டென்னிஸ் இஸ் பிளேடு பை ராணி. டென்னிஸ் வந்து ஆப்ஜெக்ட், இஸ் பிளேடு வந்து வெர்பு, ராணி வந்து ஆப்ஜெக்ட். அதாவது இங்கே வெர்பு வந்து சேஞ்ச் ஆகுறது தான் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த பேசிவ் வாய்ஸில் நம்ம பார்க்க போகிறது. பேசிவ் வாய்ஸில் வந்து எப்போவுமே தேர்ட் ஃபார்ம் வெர்பு தான் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். We use direct pronoun in active voice. We use indirect pronoun in passive voice. அதாவது active voiceல வந்து ஐயா இருக்குது, passive voiceல மீயா சேஞ்ச் ஆகும். we, us, he, him, she, her, they, them, you, it. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சேயோன் ரைட்ஸ் a letter அப்படின்னு இருக்கு. ரைட்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸோட வெர்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இது a letter is written by சேயோன். A letter is written by சேயோன். இஸ்ங்கிறது பி வெர்ப். ப்ரெசன்ட் டென்ஸோட பி வெர்ப் இஸ், ஆம், ஆர். அதோட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டூ அண்ட் டஸ் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வரும், அதாவது ஹீ, ஷி, இட். டூ வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், யூ, வி, தே, ஐக்கு வரும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். சேயோன் இஸ் ரைட்டிங் அ லெட்டர் அப்படின்னு இருக்கு. இஸ் ரைட்டிங்கிற வெர்பு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட வெர்பு. அது வந்து நமக்கு பேசிவ்ல வரும்போது ஏ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை சேயோன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சேயோன் ஹேஸ் ரிட்டன் அ லெட்டர் அப்படின்னு இருக்கு. ஏ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை சேயோன். ஹேஸ் ரிட்டன்ங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட வெர்பு. இது இங்கே வரும்போது ஹேஸ் பீன் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவ் வாய்ஸ் வரும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து சேயோன் ஹேஸ் பீன் ரைட்டிங் அ லெட்டர் அப்படிங்கிறது சின்ஸ் மார்னிங். எ லெட்டர் ஹேஸ் பீன் பீயிங் ரிட்டன் பை சேயோன். இந்த பீயிங் வந்து நம்ம வெர்போட ஐஎன்ஜி வர்றதுனால நம்ம பீயிங் சேர்த்து பேசிவ்ல ரிட்டன் பை சேயோன் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் கூடிய வெர்பு வந்து வெர்போட செகண்ட் ஃபார்ம். சேயன் ரோட் அ லெட்டர், ரோட் அ புக் அப்படின்னு இருக்கு. எ புக் வாஸ் ரிட்டன் பை சேயன். வாஸ் ரிட்டன்ங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பி வெர்பு வந்து வாஸ் அண்ட் வேர். இதில் சிங்குலராக இருக்கனால சப்ஜெக்ட் வந்து, அதாவது புக்குங்கிறது இட்ட குறிக்கும். இந்த ஏ புக் அப்படிங்கிறனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம். இதே த புக்ஸ் நீங்கள் இருந்ததுன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட், அப்போ இங்கே நீங்கள் வேர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். சேயோன் வாஸ் ரைட்டிங் அ புக் அப்படிங்கிறப்ப, சேயோன் வாஸ் ரைட்டிங் அ புக் அப்படிங்கிறப்ப பேசிவ்ல வரும்போது எ புக் வாஸ் பீயிங் ரிட்டன் பை சேயோன் அப்படி வரும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சேயோன் ஹேட் ரிட்டன் அ புக் அப்படிங்கிறப்ப ஹேட் பீன் ரிட்டன் பை சேயோன் அப்படின்னு பேசிவ்ல வரணும். எ புக் ஹேட் பீன் ரிட்டன் பை சேயோன். நெக்ஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். சேயோன் ஹேட் பீன் ரைட்டிங் அ புக் அப்படிங்கிறப்ப ஹேட் பீன் ரைட்டிங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோட வெர்பு. இது வந்து எ புக் ஹேட் பீன் பீயிங் ரிட்டன் பை சேயோன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். சேயோன் வில் ரைட் அ புக் அப்படிங்கிறப்ப வில் ரைட்டுங்கிற வெர்பு வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. அதே நீங்கள் பேசிவ்ல கொடுக்கும்போது எப்படி வரும்னா எ புக் வில் பி ரிட்டன் பை சேயோன் அப்படின்னு வரும். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். சேயோன் வில் பி ரைட்டிங் அ புக் அப்படிங்கிறது வந்து எ புக் வில் பி பீயிங் ரிட்டன் பை சேயோன். இங்கே ரைட்டிங் இருக்கிறது வந்து பீயிங் அப்படின்னு வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப்ஜெக்ட் எது வெர்ப் எது ஆப்ஜெக்ட் எது அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சேயன் வில் ஹாவ் ரிட்டன் அ புக் அப்படிங்கிறப்ப a book will have been written by சேயன் அப்படின்னு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நம்ம பேசிவாக மாற்றும் போது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். will have been writing அப்படிங்கிறது a book will have been being written by சேயன் அப்படின்னு வரும். இது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவாக எப்படி மாற்றுறது டென்சஸ்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி வந்து ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதே பேசிவ் வாய்ஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு டென்சஸ்க்குரியதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரியதை பார்த்துடலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஹீ ஓப்பன்ஸ் த ஷாப். அங்கே வந்து ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் சப்ஜெக்ட். வெர்பு இங்கே வந்து என்னன்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம். த ஷாப் இஸ் ஓப்பன் பை ஹிம். பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட செகண்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஹீ ஓப்பன் த ஷாப். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் சப்ஜெக்ட். த ஷாப் வாஸ் ஓப்பன் பை ஹிம். ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் அல்லது ஷால் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஹீ வில் ஓப்பன் த ஷாப். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் சப்ஜெக்ட். த ஷாப் வில் பி ஓப்பன் பை ஹிம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்போட ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஹீ இஸ் ஓப்பனிங் த ஷாப். பாசிவ் வாய்ஸில் வரும்போது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்போட ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் being plus வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் சப்ஜெக்ட். த ஷாப் இஸ் பீயிங் ஓப்பன் பை ஹிம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட், அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு இடையில ரெண்டு நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கணும், அது வந்து பின்னாடி வர ஸ்லைட்ஸில் பார்த்துக்கலாம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் மீன் வெர்போட ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட். அதாவது ஹி ஹேஸ் ஓப்பனிங் த ஷாப், இது இதுக்குரிய எக்ஸாம்பிள். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்ப், the third form subject. The shop has been being opened by him. Past perfect continuously subject plus had plus been plus verb plus ing plus object. He had opening the shop. Object plus had plus been plus being plus verb third form plus subject. The shop had been being opened by him. Future perfect continuous tense subject but இல்லாத shall plus have been plus verb plus ing plus object. He will have been opening the shop அப்படிங்கிறது இங்கே எப்படி வரும்னா பேசிவ் வாய்ஸில் த ஷாப் வில் ஹாவ் பீன் பீயிங் ஓப்பன் பை ஹிம். அதாவது என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் வரும்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வில்லாத ஷால், அதோட ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம். இங்கே 2 தடவை வெர்பு வந்திருக்கும், சாரி, ப்ளஸ் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாரி நான் வந்து இதுக்கடுத்து வரது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொல்லியிருப்பேன். இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்குரியது. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஹி ஹேஸ் ஓப்பன் த ஷாப் அப்படிங்கிறது த ஷாப் ஹேஸ் பீன் ஓப்பன் பை ஹிம். அதாவது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஷ் ஆர் ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பொறுத்து உங்களுக்கு ஹேஸ் ஆர் அல்லது ஹேவ் வரும், அது சிங்குலரோ ப்ளூரரோ அதை சம்மந்தப்பட்டது. பாஸ்ட் பெர்ஃபெக்டும் அதே மாதிரி தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வரும். ஹீ ஹேட் ஓப்பன் த ஷாப். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். த ஷாப் ஹேட் பீன் ஓப்பன் பை ஹிம். சாரி, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஷால் ப்ளஸ் ஹேவ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட். ஹீ வில் ஹேவ் ஓப்பன் த ஷாப் அப்படின்னு இருக்கு. இது வந்து த ஷாப் வில் ஹேவ் பீன் ஓப்பன் பை ஹிம். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஷால் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லாஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ரெண்டு மட்டும் பார்க்காம இருப்போம், அதையும் இப்போ பார்த்துடலாம். இதோட ஃபார்மேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்பு, பாஸ்ட் டென்ஸ்க்குரிய பி வெர்பு ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஹி வாஸ் ஓப்பனிங் த ஷாப். இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்பு ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் சப்ஜெக்ட். த ஷாப் வாஸ் பீயிங் ஓப்பன் பை ஹிம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாருங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஷால் வரும், பி வரும், வெர்போட ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஹி வில் பி ஓப்பனிங் த ஷாப் அப்படிங்கிறப்ப இதோட ஃபார்மேட் பேசிவ் வாய்ஸ்க்கு பாருங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். த ஷாப் வில் பி ஓப்பன்ட் பை ஹிம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து சிங்குலர்
ப்ளூரல் வெர்பு வந்து எப்படி வரும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ங்கள பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் நம்ம சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸ் பாருங்கள், சேயோன் ரீட்ஸ் அ புக் அப்படின்னு இருக்குது. ரீட்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு வெர்பு. இப்போ எ புக் இஸ் ரெட் பை சேயோன் அப்படின்னு பேசிவ் வாய்ஸில் வரும். இதே செகண்ட் ஒன் பாருங்கள், இன் பேசிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சேயோன் ரீட்ஸ் த புக்ஸ். பேசிவ் வாய்ஸில் த புக்ஸ் ஆர் ரெட் பை சேயோன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூரல் சிங்குலர் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும், பேசிவ் வாய்ஸில் இருக்கும். ஒவ்வொரு டென்சஸ்க்குரியது நான் கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம மெயினாக வந்து பி வெர்ப் ஆட் பண்ணும்போது பார்க்கணும். இதே வந்து சிங்குலர்லேயும் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக அதாவது ஆக்டிவ்லேயும் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்து பேசிவில் வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் நீங்கள் இஸ் தான் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். இதே ப்ளூரலாக இருந்தால் மட்டும் ஆர். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். வாஸ்னா வேர், வில் ஷால்னா வில் ஷால் தான். இஸ் வெர்பு வந்து இஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே ப்ளூரலாக இருந்தால் ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வாஸ் இங்கே வந்து வேர் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வில் ஷால் அப்படியே வில் ஷால் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹேஸ் ஹேட் அதே ஹேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவாக மாறும், இல்லாட்டி ப்ளூரலாக இருந்தால் ஹேவ், சிங்குலராக இருந்தால் ஹேஸ். ஹேட் பீனுக்கும் அப்படி தான், ஹேடும் அப்படி தான். ப்ளூரலாக இருந்தாலும் சரி சிங்குலராக இருந்தாலும் ஹேட் தான் வரும் பாஸ்ட் பெர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும். வில் ஷால் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம், வில் ஷால் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஹேஸ் பீன் வெர்பு வந்துச்சுன்னா ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் பீன் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹேட் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வில் ஷால் ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி, வில் ஷால் ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இம்பேரட்டிவ் சென்டென்ஸை வந்து எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறது. இம்பேரட்டிவ் சென்டென்ஸுங்கிறது ஒரு ஆர்டர், கமெண்ட் அல்லது ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது தான் நம்ம இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதோட ஃபார்முலா பாருங்கள், லெட் த ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்போட தேர்ட் ஃபார்ம். இதில் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது வெர்பன் ஆப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது. பிரிங் அ சேர் அப்படிங்கிறப்ப லெட் அ சேர் பி வெர்போட தேர்ட் ஃபார்ம் brought. பனிஷ் ஹிம் அப்படிங்கிற லெட் பி பனிஷ்டு. இங்கே ஏன் ஹிம்மு ஹீ வரும், ஏன்னா நீங்கள் வந்து பேசிவாக மாற்றும் போது இன்டைரக்ட் டைரக்ட் ப்ரொனவுனாக மாறும். ஹீ போட்டாலும் ஒன்று தான், போடலாட்டி ஒன்று தான். மூவ் தட் பாக்ஸுங்கிறப்ப லெட் தட் பாக்ஸ் பி மூவ்டு. ஈட் யுவர் லஞ்ச் லெட் பி ஈட்டன் வெர்போட தேர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் நாட் வச்சு வர்றது எல்லாமே, என்ஓடி நாட் வச்சு வர்றது எல்லாமே நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட், டஸ் நாட், இஸ் நாட், ஆர் நாட், ஆம் நாட், ஹேஸ் நாட், ஹேவ் நாட். பாஸ்ட் டென்ஸில் டிட் நாட், வாஸ் நாட், வேர் நாட், ஹேட் நாட். ஃபியூச்சர் டென்ஸில் வில் நாட், ஷால் நாட், வில் ஹேவ் நாட், ஷால் ஹேவ் நாட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், த போலீஸ் டிட் நாட் அரெஸ்ட் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு இருக்குது. டிட்டு வந்து பாஸ்ட் டென்ஸ் கூறியது. அப்போ இங்கே பி வெர்போட நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வந்து சிங்குலர் வந்து சப்ஜெக்ட், ஹீ வந்து ஹிம்மு வந்து ஹீயாக மாறும். அதாவது ஹிம் இன்டைரக்ட் ப்ரோனவுன் வந்து டைரக்ட் ப்ரோனவுனாக மாறும்போது பேசிவ் வாய்ஸில் ஹீ. டிட்டுக்கு வந்து வாஸ் ஆர் வேர் போடணும். நம்ம இங்கே வந்து சிங்குலராக இருக்கனால வாஸ் நாட் அரெஸ்டட் வெர்போட தேர்ட் ஃபார்ம் பை த போலீஸ் எஸ்டர்டே. He has not repaired a car. A car has not been repaired by him. இங்கே cars அப்படின்னு வந்தால் have யூஸ் பண்ணும். இங்கே ஒரு சிங்குலராக இருக்கனால has not been repaired by him. She does not like chocolate அப்படின்னு இருக்குது. Chocolate is not liked by her. இங்கே சாக்லேட்ஸ்னு வந்தால் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஆர் போடணும். டஸ்ஸுக்கு வந்து இஸ் ஆர். I have not received a offer letter. இங்கே have வந்து ப்ளூரல் வெர்புங்கிற ப்ளூரல் சப்ஜெக்ட்னால ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். த ஆஃபர் லெட்டருங்கிறது சிங்குலர். அப்போ த ஆஃபர் லெட்டர் ஹேஸ் நாட் பீன் ரிசீவ்டு பை ஹிம். அதுவும் இல்லாமல் இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்கு. த மெக்கானிக் டிட் நாட் ரிப்பேர் த கார் அப்படிங்கிறப்ப த கார் வாஸ் நாட் ரிப்பேர்ட் பை த மெக்கானிக் அப்படின்னு போடணும். இதே கார்ஸ்னு வந்துருச்சுன்னா வேர் நாட் போடணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ் டைப்னா பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின்ஸு, இது மாதிரி நம்ம சந்தேகமாக ஒரு கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ் டைப்னு சொல்லுவோம். இதை வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவ் எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹூ, அது மட்டும்தாங்க பை ஹூம்னு மாறும். மற்ற WH கொஸ்டின்ஸ் பூரா அப்படியே தான் வரும். வேர், வென், ஒய். இந்த டூ டஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் கூறிய கொஸ்டின் டைப்பில் வரும். இது வரும்போது நம்ம
பி வெர்பு வச்சு கேட்போம். இப்போ வந்து டூ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் இஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர். அது அக்கார்டிங் டு த சப்ஜெக்டை பொறுத்தது. இப்போ பி வெர்பில் டஸ்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி சப்ஜெக்டை பொறுத்தது, சிங்குலரோ ப்ளூரரோ அதை பொறுத்து இஸ் ஆர் போட்டு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். டிட்டுக்கு வந்து வாஸ் அண்ட் வேர் வரும், அதுவும் சப்ஜெக்டை பொறுத்து. சிங்குலராக இருந்தால் வாஸ், வேர் வந்து நம்ம வந்து ப்ளூரலாக இருந்தால் சப்ஜெக்ட்டுக்கு வேர் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஹேவுக்கும் அதே மாதிரி தான் ஹேவ் ஆர் ஹேஸ் போட்டு யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்னா ஹேஸ், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ். ஹேஸ்க்கும் ஹேவும் ஹேஸும் இப்படி வரும். ஹேடு அதே மாதிரி ஹேடு வச்சு தான் வரும். ஹவ் வச்சு வரும். வில் ஷால் வாட் விச் இப்படி வரும். இது கூட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக நான் 1 by 1, ஏதாவது ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி வர்றது, பேசிவ் வாய்ஸில் எப்படி வரும்னு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த 10 எக்ஸாம்பிள்ஸை ஒவ்வொன்றா நான் எப்படி மாறுதுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து வேர் வில் யூ ஸ்பெண்ட் யுவர் ஹாலிடேஸ், வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கு, வில் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்ன டென்ஸில் இருக்குன்னா ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. அப்போ வேறுங்கிறது அப்படியே வேறாக வரும். யுவர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆப்ஜெக்ட், இங்கே வரும்போது சப்ஜெக்டாக வரும். வில் அப்படியே வரும். வில் பி ஸ்பெண்ட், அதாவது வெர்போட தேர்ட் ஃபார்ம் பை யூ. வென் டிட் யூ ரைட் த எக்ஸாம் அப்படிங்கிறப்ப வென் அப்படியே வரும். டிட்டுக்கோட பி வெர்பு வந்து வாஸ் அல்லது வேர். ஆனால் இங்கே சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு, சிங்குலர் வந்திருக்கு. அதனால வாஸ் த லெட்டர் ரிட்டன் பை யூ, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக வர்றதை தான் நான் அப்படி சொல்கிறேன். ஹூ பிளேஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது இருக்கு. ஹூங்கிறப்ப நம்ம பை ஹூம்னு சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம் முன்னாடி ஸ்லைடில். பிளேஸுங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு பி வெர்பு வந்து இஸ் அல்லது ஆர். இப்போ கிரிக்கெட்டுங்கிறது வந்து சிங்குலர், அப்போ இஸ் கிரிக்கெட் பிளேடு அப்படின்னு வரும். வாட் மோட்டிவேட்ஸ் யூ, வாட் யூங்கிறது வந்து ப்ளூரலோட ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு வெர்பு, அப்போ ஆர் யூ மோட்டிவேட்டட் வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஹாவ் யூ ஹெல்ப்டு ஹிம் அப்படிங்கிறப்ப ஹீ வந்து இன்டைரக்ட் ப்ரோனோனில் இருக்குது, அப்போ டைரக்ட் ப்ரோனோனில் இங்கே வரணும் கொஸ்டின்ஸ் டைப்பில். அப்போ ஹீ வந்து சிங்குலர், அப்போ ஹேஸ் ஹீ பீன் ஹெல்ப்டு பை யூ. இந்த ஹேவ் ஹெல்ப்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்ததுனால நம்ம பீன் சேர்த்து பேசிவில் மாற்றும் போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டு யூ லைக் ஹிம் அப்படிங்கிறப்ப இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. அப்போ ஹிம் வந்து ஹீயா மாறும். அப்போ இஸ் ஹீ லைக்டு பை யூ. டிட் ஷீ பிரேக் த பாட், பாட்டுங்கிறது இட்டை மீன் பண்ணும். வாஸ், டிட்டோட வெர்பு பி வெர்பு வாஸ் த பாட் broken பை ஹிம். வில் யூ டீச் மீ அப்படிங்கிறப்ப மீ வந்து ஐயா வரும், வில் அப்படியே வரும். ஐ வந்து மீ வந்து ஐ, வில் பி அப்படிங்கிறப்ப பி டாட் ஹிம். டஸ் ஹி லவ் ஹர், இஸ் ஷீ லவ்டு பை ஹிம். அதாவது டஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. அப்போ ஹெருங்கிறது இங்கே ஷீயா வருது, அப்போ சிங்குலர். அப்போ இஸ் ஷீ லவ்டு பை ஹிம். ஹவு வில் யூ கிராஸ் த ரோட், ஹவு வில் த ரோட் பி கிராஸ்ட் பை யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்சிலரி வெர்பு, இங்கே ஆக்சிலரி வெர்புக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், சாரி. ஆக்சிலரி வெர்பு பியை வந்து நம்ம மாடல்ஸோட யூஸ் பண்ணி தான் பேசிவில் சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க டென்சஸ் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆக்டிவில் ஷுட் வந்து ஷுட் பி, வுட் பி, கேன் பி, மஸ்ட் பி, ஹுட் பி, மே பி, மைட் பி, ஆட் டு பி, நீட் டு பி. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. we should follow the traffic rules. The traffic rules should be followed by us. You would sell your mobile. Your mobile would be sold by you. They must win the match. The match must be won. Verboda third form by them. They வந்து them ஆமாம். I can answer the question. The question can be answered by me. I வந்து மீயா மாறும். I would sign the contract. The contract would be signed by me. Next slide பார்க்கலாம். You ought to wash the bus. ought to அப்படிங்கிறது வந்து கடமையை குறிக்கிறது. The bus ought to be washed by you. They may make a donation. A donation may be made. Makeோட third form made by they them மாறும். I might clean the house. The house might be cleaned by me. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.